ராதிகா வயிறு வலிக்குது. ஐயோ வலிக்குது. கால் கால் வலிக்குது. கால் ரொம்ப வலிக்குது. கால் வலிக்குதா? அங்க தாயில கேளு. ஐயோ ஏடி ரொம்ப வலிக்குதாடி? அம்மா என்னங்கம்மா? அம்மா என்னடா டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னல? அம்மா பேசிட்டு தாமா வரேன். போய் கூட்டிட்டு வாடா போடா. ஐயோ கால் வலிக்குது. எனக்கு இங்க தான் வலி. கால காமிடி. ஒண்ணல்ல வலிக்குது. ஐயோ உள்ள காச்சு போட்டு இப்படி வலியில துடிச்சிட்டு இருக்காளே. ஐயோ ஐயோ ரொம்ப வலிக்குதாடி. ரஞ்சிதம் வலிக்குதுமா. டாக்டர் வந்துருவாங்க, நீ பதட்டப்படாத. ராதிகாக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. நின்னுக்கிட்டு தானடி இருந்த, எப்படி கீழே விழுந்த? ஐயோ அம்மா, ரஜினி கிளம்புறாங்கற பதட்டத்துல கால் தடுக்கி விழுந்திருக்காமா இவ. இந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கோ ராதிகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. ஐயோ அவளுக்கு வலி தாங்க முடியல போல இருக்கு. டாக்டர் வராம இருந்தா நல்லா இருக்குமே. ராதிகா அம்மா. ஐயோ நீ கோயிலுக்கு போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சடி. பரவாயில்லம்மா, கொஞ்சம் லேட்டா போய்க்கிறேன். நீ கோயிலுக்கு போகவே முடியாது. அம்மா டாக்டர் இப்ப வந்துருவாங்க. ஐயோ வலிக்குதே. ஐயோ அக்கா, நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல்லக்கா, நீ கிளம்புக்கா. ஹேய், நீ இப்படி இருக்கும்போது என்னால எப்படி தனியா போக முடியும்? அம்மா டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர் வாங்க. அம்மா ஐயோ ஓ, இவங்க தான் டாக்டரா? அப்ப கண்டிப்பா ஏதோ நாடகம் இருக்கு. என்னடி டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க, வர சொல்லுடி. டாக்டர் வாங்க, வந்து பாருங்க. வலிக்குதுமா. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கறாதீங்க. என்னாச்சு? நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அவசரத்துல கால் தவறி கீழே விழுந்துட்டா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருக்குல்ல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி. அம்மா வாங்க. ஐயோ முடியல, சுத்தமா முடியல. வலிக்குது டாக்டர், வலிக்குது டாக்டர். ஐயோ என்ன முழிக்கிறீங்க? போய் ஜன்னல் கதவை சாத்திட்டு வாங்க, யாராவது பாத்திர போறாங்க. ஏமா என் உயிரை வாங்குற? வேற டாக்டரே இல்லையா உனக்கு? என்னதான் பிரச்சனை உனக்கு? நீங்க தானே டாக்டர், செக் பண்ணி சொல்லுங்க. செக் பண்ணி உண்மையை சொல்லவா? தாராளமா. ஆனா உங்க நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு உண்மையை சொல்லுங்க. வந்த வேலையை கவனிங்க. வெளியே எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னனோ அத அப்படியே வெளியே சொல்லணும். புரியுதா? புரியுது. டாக்டர், அவளுக்கு எப்படி இருக்கு? கால்ல பலமா அடிபட்டிருக்கு, அதுக்கு கட்டு போட்டிருக்கேன். ஏதாவது தேவை இருந்தா கூப்பிடுங்க. 2 நாள் பாப்போம். வலி குறையலன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாம். சரிங்க டாக்டர். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர், பாத்துக்கிறேன். வாங்கம்மா. வா. ராதிகா என்னடி ரொம்ப வலிக்குதா? முடியலம்மா. அம்மா இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல கொஞ்சம், ஆனா வலிதான் இருந்துகிட்டே இருக்கு. ராதிகா, நம்ம வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லக்கா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. பார்க்கலாம். என்ன நடிப்பு! சாஞ்சுக்கோ, சாஞ்சு உட்காந்துக்கோ. கால் நீட்டு. பாத்து பாத்து. அக்கா, நீ கூடவே இருக்கா? நீ இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி, உன் கூடவே இருக்கேன், நீ பயப்படாத. இது எங்களை தடுக்கிறதுக்கான பிளானா?
நான் எப்படி அவங்கள போக விடுவேன்? மா கால் பண்றேன்னு சொல்றேன்லம்மா. பார்த்திபா, சரி நான் கூப்பிடுறேன், வை. ராதிகா என்ன கூட இருக்க சொல்றா. அவளை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு பார்த்திபா. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, உனக்கு தானே பரிகாரம் பண்ணணும், அதனால நீ கிளம்பு. இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஆனா கண்டிப்பா என்னால வர முடியாது. ஏங்க? நான் சொன்ன கேளு பார்த்திபா. ராதிகா எங்க? உள்ளதா இருக்கா. நீ இப்ப கிளம்பு பார்த்திபா. நான் ராதிகாக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கணும். இது ஒண்ணுதான் குறைச்சல். அவ வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நான் சொல்றத காதுல வாங்காம நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க. ஏய், அவ வருவா, நீ பேசாம இருந்தா போதும். இப்ப மட்டும் இல்ல, அவ வந்து பரிகார பூஜையை முடிக்கிற வரைக்கும் பேசாம தான் இருக்கணும். பா, நீங்க என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க? என்ன அம்மா எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? அனிதா, நாம நினைக்கிறது, பேசுறது, செய்யறது இது எல்லாமே பார்த்திபனோட நல்லதுக்காக தான். நீ அவன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிற. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் என் தம்பிப்பா. ஆரம்பத்துல இருந்தே அவன் நல்லா இருக்கணும் தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அம்மா சொல்றத கேளு. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவதான் அவன் பொண்டாட்டி. அப்பா, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அனிதா, அவ கூட சேர்ந்துதான் பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காருல. அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நாளைக்கு அவனுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட பரிகாரம் செய்யாம விட்டதுனாலதான்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஜோசியர்கிட்ட கேட்காம நாம எதுவுமே செஞ்சதில்ல. எனக்கு அவங்க வந்துட்டாங்க. பார்த்திபா, என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ரஜினி எங்க? டேய், என்ன முழிக்கிற? நேத்து நாங்க வந்து பேசினப்போ நீ பேசின பேச்சே சரியில்லை. அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டியா? இவன் சொன்னதுமே அவ கேட்டுருவா பாருங்க. அவளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், பதில் சொல்லுடா. மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கோம்ல. நாங்க 2 பேரும் இங்க வரதுக்காக தான் கிளம்பணும். அதுக்குள்ள எதுக்கடி சிரிக்கிற? சிரிக்கிற மாதிரியா இங்க நடந்திருக்கு? மா, அது குடும்பமே இல்ல, ஒரு ஆஸ்கர் லெவல் டிராமா கம்பெனிமா. இவங்க கிளம்புனாங்களாம், அவ விழுந்தாலாம். இந்த கதையை நீங்க வேணா நம்பலாம். நான் அந்த அளவுக்கு லூசு கிடையாது. டேய், அவ இங்க வந்து ஒரு நாள் இருக்கணும்டா. அவ கையால சமைச்சு சாமிக்கு படையல் போடணும்டா. அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போய் பரிகாரமே பண்ணணும். அவளால எப்ப முடியுமோ அப்ப செஞ்சுக்கலாம்ப்பா. நான் விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மற்றபடி நான் சொன்னதுதான். இந்த வீட்டுக்குள்ள வந்தா
ரஜினியோட தான் வருவேன். எதுக்கு ரஜினி வாமா. வா ரஜினி வா. சாரிமா, லேட் ஆயிடுச்சு. பார்த்திப சொன்னாமா. இப்ப ராதிகாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா. ஆனா கொஞ்சம் பயந்துட்டா. அதான் அவ கூட இருந்துட்டு வரேன். கமலா, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? ஆரத்தி எடு. என்ன? எப்போ உனக்காக யோசிச்சு உனக்காக வாழ போற? நீ எப்போ இந்த மாதிரி பேசுறதை நிறுத்த போற? என்கிட்ட இப்படி பேசுறதை விட்டுட்டு போய் ராதிகாவை பாரு. நான் ராதிகாவை பாத்துக்கிறேன். அது என் கடமையும் கூட. அதே மாதிரி மனைவியா உனக்கும் கடமைகள் இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. அரவிந்த், ராதிகா பயந்துருக்கிறா. அவ கூட இருந்து என்ன ஏதுன்னு கேட்டு சரி பண்ணணும். என்னால அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் ரஜினி. அப்படி இல்ல அரவிந்த். ராதிகாவோட உடம்புக்கோ உயிருக்கோ பிரச்சனை வந்தா அவளை காப்பாற்ற வேண்டிய உரிமையும் கடமையும் முதல்ல எனக்கு தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதல்ல அவன் பொண்டாட்டிக்கு தான். அதை நீ ஏத்துக்கிறியா? புரியுது அரவிந்த். ஆனா ப்ளீஸ் ரஜினி, நான் விருப்பத்தோட தாலி கட்டிக்கல, இது புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு ஆரம்பிச்சிடாத. நான் சொல்ற உண்மையை மட்டும் ஏன் யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். உனக்கு கூட. பார்த்திபனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனாதான் உன் மனசுக்குள்ள இருக்க உண்மையை நீ ஒத்துப்பியா ரஜினி? அரவிந்த், இதோ இப்ப துடிக்கிற பாத்தியா? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும்னா பேச்சு கூட உன்னால தாங்கிக்க முடியல பாத்தியா? இதுதான் நிஜம். போ ரஜினி. பார்த்திபன் மேல எனக்கும் கோவம் இருக்கு. ஆனா அவன் உன் மேல வச்சிருக்க அன்பை நான் மதிக்கிறேன். இப்பயாச்சும் நான் சொல்றத கேளு ரஜினி. போ. சரி, நான் அம்மா கிட்டயும் ராதிகா கிட்டயும் சொல்லிட்டு போறேன். எல்லார்கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப போய் நீ பேசினா வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். நீ இப்படியே கிளம்பு. பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டானா அங்கேயும் பிரச்சனை தான் வரும். நீ கிளம்பு. அதை நான் கொடுத்துக்கிறேன். வாமா, வாங்க. வா வா. ரெண்டு பேரும் உட்காருங்க, இப்ப வந்துடுறேன். எனக்கு நீங்க கொஞ்சம் வாங்க. உட்கார் ரஜினி. அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டா. இது உன் வீடு. உட்கார். ஒரு நிமிஷம்.
செம்ம டிராமாலாம் போட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அதான் சொல்லிட்டு போனால இது உங்க வீடுன்னு. அனிதா, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எப்பவும் போல உன் புத்தியை காமிச்சிட்டல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கோவப்படாத ப்ளீஸ். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் நீ வந்து நிப்பன்னு தெரியும். ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் எந்த ஃப்ராடு தனமும் பண்ணல. நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசாத நீ அனிதா. என்னடி சொல்றது, நான் என்னடி கேக்குறது, நீ வந்து நிப்ப. உன்னை நான் எதுவுமே கேட்க கூடாதுல்ல. நீ சொன்னதுனாலதான் அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு பார்த்திபன் சொன்னப்போ நான் அவங்கள பார்க்க வர மாட்டேன், நீயே பேசி அனுப்பிடுன்னு நான் பார்த்திபன் கிட்ட சொன்னேன். ஆனா அது நடக்கல. அவங்க கேட்டப்ப கூட நான் வரலன்னு தான் சொன்னேன் அனிதா. ஆனா உங்க அம்மா அப்பா என் கால்ல வந்து விழுந்தாங்க. பார்த்திபனுக்கு ஏதாவது ஆயிட்டா பிடிக்காத தாலியை கலட்டி வீசலான்னு பாக்குறியான்னு உங்க அம்மா கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எது செஞ்சாலும் உன் இஷ்டத்துக்கு செய்வேன் தான் இருப்பேன். அதுக்குன்னு காரணம் வேற கிடைச்சிருச்சுல உனக்கு. நான் உங்க அப்பா அம்மாக்காக தான் வந்தேன், வேற எந்த காரணமும் இல்ல அனிதா. இத்தனை தடவை அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ எனக்காக நான் சொன்னதை செஞ்சிட மாட்டியான்னு ஓரமா ஒரு நட்பாசை இருந்துச்சு. ஆனா அது கூட நடக்காதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்னெல்லாம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சுடி. கவனமாயிரு கவனமாயிருன்னு படிச்சு படிச்சு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியே. கவனமா இருந்ததுனாலதான் நான் விழுந்தேன். என்னடி சொல்ற? அவங்க 2 பேரும் பூஜைக்கு ஒன்னா கிளம்பி போறாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு 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 ஒன்றும் இல்லைம்மா. அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன்னா அப்புறம் அவங்க 2 பேரையும் பார்த்ததுல டக்குன்னு ஷாக் ஆகி விழுந்துட்டேம்மா. வர வர நீ பேசுறதே எனக்கு புரியலடி. நீயே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்க, அதான் யார் என்ன பேசினாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. என் கதையை விடு. நீ இனிமே கவனமா இருக்கணும், அலட்சியமா இருக்க கூடாது ராதிகா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. எப்படி இருக்க ராதிகா? பரவாயில்ல மாப்பிள்ள. காலு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் இனிமே பார்த்து எச்சரிக்கையா இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் போய் டீ எடுத்துக்கிட்டு வரேன். என்ன ராதிகா, கவனமா இருக்க வேணாமா? சாரி, லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை ஒரு இடத்துல இருன்னு சொன்னேன். நான் இங்க இருக்கணும் தான் நினைக்கிறேன், உங்களை பார்க்கணும் தான் அங்க வரேன். அதான் நான் இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போறேன்னு சொன்னேன்ல. இங்க கசகசன்னு ஒரே கூட்டமா இருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி, என்ன பயம் உனக்கு? டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, நான் உன் கூட இருக்கேன், எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, நீங்க இங்கெல்லாம் இருக்க வேண்டாம்.
மாமாவும் அந்த பார்த்திபனும் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களையும் நினைச்சுக்க போறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? வெளியே இருந்து பாக்குறவங்க சொல்லாட்டியும் நீயே சொல்லுவ போல இருக்க. ஏங்க, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க நீங்க தங்குனா ஏசி கூட இல்ல. இங்க பாரு, நானே பரவாயில்லன்ற, உனக்கு என்ன? நீங்க பரவாயில்லன்னு சொன்னா அது உங்க பெருந்தன்மை. அதுக்காக நானும் சரின்னு சொல்ல முடியுமா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ரஜினி அக்கா கூட இருந்தாலே நான் சரியாயிடுவேன். அவளை வர சொல்லுங்க. என்னை விட அவ முக்கியமாயிட்டாளா உனக்கு? அப்படி யார் சொன்னா? என்னமோ இப்ப எனக்கு அவ கூட இருக்கணும் போல இருக்கு. அவ இல்ல, பார்த்திபன் வீட்டுக்கு போயிட்டா.